உங்களுக்கும் எனக்கும் பிஎஃப் அப்படின்னா ப்ராவிடென்ட் ஃபண்ட் தெரியும், அரசியல்வாதிகளுக்கு பார்ட்டி ஃபண்ட் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ஒவ்வொரு இதுலேயும் வந்து வெவ்வேறு கமிஷனை வச்சு ஒரு ஆறாத ரணமாகவே கரூர் இருக்கிறது. அது அவர் பேச்சிலையும் நமக்கு தென்படுது. ஏன்னா அவர் ஆரம்பிக்கும் போதே அவர் அந்த வலியும் அந்த வேதனையோடு தான் ஆரம்பிக்கிறார். ஒரு ஆக்ரோஷமும் தெரிகிறது. இல்லை நாங்கள் சொல்கிறது தான் உண்மை, நீங்கள் சொல்கிறது தான் உண்மை, இப்படி தான் வந்து அது இருக்கிறது. ஒரு அஃபிஷியல் வெர்ஷன் இருக்குது, டிவிகே வெர்ஷன் இருக்குது. இதை வச்சு தான் டிபேட் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ தான் முதல் முறையாக முதலமைச்சராக பதவியேற்றதுக்கு பிறகு ஜோசப் விஜய் போஸ்டிங்ஸு டிரான்ஸ்ஃபர்னா 20 லட்ச ரூபாலேருந்து 25 லட்ச ரூபா வரைக்கும். அது ஏரியா வைஸ் டிபெண்ட் ஆகும். இப்போ நீங்கள் ஒரு ஸ்டேஷன்லேருந்து ஒரு சப்ஸ்டேஷனுக்கு வரணுன்னா 7 லட்ச ரூபாலேருந்து 10 லட்ச ரூபா வாங்க. அப்போ இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு டாரிஃப் இருக்குது. பெரிய பெரிய நிறுவனங்கள் வந்து கோடிக்கணக்கில் கொடுக்குறாங்கன்னா சின்ன சின்ன ஆட்கள்கிட்ட 50 லட்ச ரூபா 25 லட்ச ரூபான்னு பிடுங்குறாங்க. இது எல்லாமே வந்து ஒரு செட்டப். வணக்கம் அண்ட் வெல்கம் டு திருடாக்ஸ். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் விருந்தினர் பத்திரிகையாளர் திரு சபீர் அவர்கள். வணக்கம் சார். கரூரில் முதலமைச்சர் விஜய் பேசின பேச்சு முதற்கட்டமாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதை டீகோட் பண்ணுறேன்னா என்ன சொல்லுவீங்க? கரூர் சம்பவம் பற்றி எல்லாரும் பேசியிருக்கிறார்கள். விஜயை எதிர்த்தவர்கள், அதே போல் அவரை விமர்சனம் செய்தவர்கள், அனலிஸ்ட் பேசியிருக்காங்க, விமர்சகர்கள் பேசியிருக்காங்க. ஆனால் விஜய் அது குறித்து பெரிய அளவில் பேசலை. அவருடைய வேர்ஷன் என்ன அப்படின்றது யாருக்குமே தெரியாது. இன்றைக்கி தான் வந்து முதல் முறையாக அவர் கரூர் சம்பவத்தை பற்றி ஒரு நீண்ட மௌனம் என்பது இருந்துச்சு, அதை உடைத்திருக்கிறார். இந்த மாதிரி ஒரு சம்பவம் அங்கே நடக்கும் அப்படின்னு எனக்கு அதிகாரிகள் சொல்லியிருந்தா, என்னுடைய கவனத்துக்கு அதை கொண்டு வந்திருந்தீங்கன்னா நான் திரும்பி போயிருப்பேன். பெரம்பலூரில் திரும்பி போன எனக்கு கரூரில் போக தெரியாதா அப்படின்னு அந்த கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். இந்த கரூர் சம்பவம் வந்து அவருடைய அரசியல் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அதே போல் அவர் பர்சனலாகவே வந்து ரொம்ப பாதித்திருக்கக்கூடிய ஒரு சம்பவமாக இருக்கிறது. முதலமைச்சராக பதவியேற்றதுக்கு பிறகு முதல் விசிட் அப்படின்னா அது கரூருக்கு தான் இருக்கணும் அப்படின்றத அவர் அப்பவே முடிவு பண்ணிட்டார். இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே ஒரு மாவட்டத்துக்கு அவர் போறாரு அப்படின்னா அந்த முதல் மாவட்டம் கரூராக இருக்க வேண்டும். அந்த மக்களை சந்தித்து விட்டு தான் மற்ற விஷயங்களை வந்து நாங்கள் பண்ணுவோம். இப்போ நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ் முதலமைச்சருக்கு நிறைய நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் கேட்டிருக்காங்க. பிரதமரை போய் டெல்லியில் பார்த்தாரு, அந்த ஒரு ட்ரிப் மட்டும்தான். அங்கேயே வந்து சில நிகழ்ச்சிகள்லாம் கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா அவருக்கு அதெல்லாம் இல்லை. கரூர் போகணும், அது வரைக்கும் வந்து வேறு எந்த நிகழ்ச்சிகளிலும் நான் கலந்து கொள்வதில்லை அப்படின்ற மாதிரி ஒரு முடிவில் தான் அவர் இருந்திருக்கார் அப்படின்னு தான் நமக்கு தகவல் வருது. கரூர் அவரை வந்து ரொம்ப பாதித்திருக்கக்கூடிய ஒரு சம்பவமாக இருக்கிறது மனதளவில் கூட. ஏன்னா இந்த ஸ்பீச்சை ஆரம்பிக்கும் போதே அவர் சொல்கிறாரு, ஒரு இடத்துக்கு நாம் வந்துட்டோம், ஆனால் அந்த இடத்தை அடைவதற்கு ஒரு வலியும் வேதனையும் வந்து நாம் சந்திச்சிருக்கோம் இல்லையா, அது சொல்லி வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு அந்த வேதனை என்பது இருக்கிறது. அந்த மக்களுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்னு பார்ட்டி ரீதியாக அவங்க வந்து ஒரு நிவாரணத் தொகையை கொடுத்தாங்க. அப்போ இருந்த திமுக அரசாங்கமும் நிவாரணத் தொகை என்பது கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் மாதம் 5000 ரூபா அந்த ஃபேமிலிஸ்க்கு தாவேகா தரப்புலேருந்து கொடுக்கப்பட்டிருந்துச்சு. இப்போது வந்து அவங்க அரசாங்க ரீதியாக அவங்களுக்கு வந்து ஒரு வேலையை கொடுக்கணும். இதில் 2 விதமாக நீங்கள் பார்க்கலாம். ஒரு விமர்சனம் என்பது இருக்கிறது, பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஏன் வந்து அரசு வேலை கொடுக்க, என்ன கிரவுண்டில் அதை கொடுக்குறாங்கன்ற ஒரு கேள்வி இருக்கு. ஒரு கம்பேஷனேட் கிரவுண்ட்ஸில் தான். அது வந்து முதலமைச்சருடைய முடிவு. ஆனால் அந்த சூழல் இருக்கு இல்லையா, அந்த சம்பவம் நிகழ்ந்த சூழல் அப்படின்றது ஒரு அரசியல் கட்சி நிகழ்வில் இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னும் போது ராங் பிரசிடென்ட்டை வந்து உருவாக்கி ஒரு பக்கம் விசாரணை நடந்துட்டு இருக்கு அப்படின்றத பார்க்குறோம். ஆனால் அதில் தொடர்ச்சியாக திரும்ப சொல்லப்படுறது வந்து இவர்களுக்காக நடத்தப்பட்ட கூட்டம். இந்த கட்சிக்காக தமிழக வெற்றி கழகம் ஒரு கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணுறாங்க, அவங்க தான் நேரம் ஒன்று சொல்கிறாங்க, அப்புறம் அவங்க வந்தது இல்லை, தாமதமாக வந்தாங்கன்றது எதிர்கட்சியோட விமர்சனம். முழுக்க அந்த கட்சி சார்ந்த நிகழ்ச்சியாகவும் ஈவெண்ட்டாகவும் இருக்கும்போது தமிழக அரசாக அவங்களுக்கு எதற்காக அந்த நிவாரணத்தை தரணும், அரசு வேலை தரணும் அப்படின்றது எல்லா தரப்புலையும் கேள்வி. இன்னும் கூட்டணி கட்சியில இருக்கிற சிபிஐல இருக்க எம்பி கூட அதை சுப்ராயன் கேள்வியா எழுப்புறாரு, கூட்டணியில் இருக்க எல்லாருமே கேள்வி எழுப்புறாங்கல்ல. பட் பொதுவா உங்களுக்கு வந்து அரசாங்கத்துடைய தோல்வியை ஒப்புக்கொள்வது, அந்த மக்களை வந்து காப்பாற்றி இருக்கலாம் அரசாங்கம் நினைச்சா. அன்னைக்கு இருந்த அட்மினிஸ்ட்ரேஷன், அன்னைக்கு இருந்த அரசாங்கம், காவல்துறை அதிகாரிகள், விஜய் அங்கே போனார்னா ஒரு அசாதாரண சூழல் ஏற்படும், ஒரு மிகப்பெரிய அசம்பாவிதம் நடக்கும் அப்படின்றத
கணிக்க தவறியது அரசாங்கத்துடைய பொறுப்பு. நீங்கள் அந்த கூட்டத்துக்கு பர்மிஷனை வந்து நீங்கள் கேன்சல் பண்ணியிருக்கலாம், அல்லது விஜய் அவர்கள் கரூருக்குள்ளே நுழையும் போது ஒரு அசாதாரண சூழல் இங்கே இருக்குது, நிலைமை சரியில்லை, நீங்கள் திரும்பி போயிருங்க அப்படின்னு மேலதிகாரிகள் வந்து கட்டாயப்படுத்தி அவரை வந்து திருப்பி அனுப்பியிருக்கலாம். நீங்கள் ஒன்றும் கிடையாதுங்க. பல நேரங்களில் நாமளே பார்த்துருக்கோம், ஒரு சம்பவத்தை தடுப்பதற்கு அதிகாரிகள் பல முயற்சிகளை எடுப்பாங்க. ஒரு ஒரு இடத்துல ஒரு அசாதாரண சூழல் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னும் போது காவல்துறையினருக்கு அது ஒரு ட்ரைனிங்காகவே இருக்கும். ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு அதுதான் வந்து வேலை. நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் அஃபிஷியல்ஸ்க்கு வந்து அதை கண்காணிப்பது தான் வந்து அவர்களுடைய பணி. அப்போ அதை தடுப்பதற்கான வேலைகளில் அவங்க ஈடுபட்டிருக்க வேண்டும். அதை ஏன் செய்யவில்லை அப்படின்றதா. நீங்கள் வந்து தாவேகா மீது குற்றச்சாட்டுகள் இருக்கிறதா அப்படின்னா நிறையவே இருக்கிறது, அது மீதான விமர்சனங்கள் இருக்கிறது. பட் பொறுப்பு என்பது அரசாங்கத்துக்கு தான் இருக்கிறது. ஒரு மீட்டிங்கு நீங்கள் பர்மிஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா எல்லா விஷயங்களையும் சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் அந்த பர்மிஷனை கொடுக்க முடியும் அப்படின்றது தான் வந்து விதி. இப்போ அங்கே அந்த விதிகள்லாம் வந்து மீறப்பட்டிருக்கிறது அப்படின்னும் போது அந்த இடத்துல அந்த மீட்டிங் பர்மிஷன் நீங்கள் கேன்சல் பண்ணியிருக்கலாம். அந்த அதிகாரம் உங்கள் கையில் இருந்தது. இல்லை, எதிர்பார்க்காத அளவுக்கு கூட்டம் வந்துச்சு அப்படின்றது உண்மை. கடைசி நேரத்தில் அந்த நிர்வாகிகளை கூப்பிட்டு இவங்க எச்சரித்ததாகவும், வேணாம் இங்கே பேசிட்டு திரும்பிடலாம் அப்படின்னு சொல்லி இவங்க வலியுறுத்தினாலும் டேவிட்சன் ஆசீர்வாதம் அப்படி அது எங்க சொல்றாரு அப்படின்னா, நீங்க இதை வந்து அவர் கரூர் பார்டர்ல இருக்கும்போது நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா கூட வேற 500 மீட்டர் முன்னாடி வந்து உள்ள வரும்போது அவங்க வந்து அந்த எச்சரிக்கையை விடல அப்படின்னும் போது நாங்க எச்சரிக்கை இல்ல, அதான் அந்த எச்சரிக்கை கூட வந்து அந்த 500 மீட்டருக்குள்ள. இப்ப முதலமைச்சர் சொல்றதை வச்சு நம்ம பார்க்கும்போது காவல்துறை தான் என்ன அங்க கொண்டு போய் சேர்த்தாங்க அப்படின்றது, அதனால தான் நான் நன்றி சொன்னேன் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. இது வரைக்கும் அவர்கிட்ட இருந்து தான் நம்ம கேட்குறோம். அஃபிஷியலா அவர் தான் முதல் முறையாக அந்த நிகழ்வில் என்ன நடந்திருக்கு அப்படின்றது அவருடைய வேர்ஷனை கொடுக்குறாரு. அவருடைய வேர்ஷனை கொடுக்கும்போது அட்லீஸ்ட் அந்த இடத்துல இந்த சம்பவம் நடக்காமல் தடுத்திருக்கலாமா அப்படின்னா தடுத்திருக்கலாம், அதற்கான வாய்ப்புகள் இருந்தது. ஆனால் அதை ஏன் செய்யவில்லை அப்படின்ற அந்த கேள்விதான் எனக்கு தோணுகிறது. அதுதான் அப்பவும் வந்து இந்த சம்பவம் நடக்காமல் தடுத்திருக்கலாமா அப்படின்னா ஏதோ சில முயற்சிகளை வந்து காவல்துறை அதிகாரிகளும் அந்த டிஸ்ட்ரிக்ட் அஃபீஷியல்ஸோ அல்லது மேலதிகாரிகள் வந்து இதில் தலையிட்டு இருந்தாங்கன்னா நிச்சயமாக இதை தடுத்திருக்கலாம் அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம். பல காவல்துறை அதிகாரிகள்கிட்ட அதுக்கப்புறம் பேசும்போது ஒரு விஷயத்த அவங்க ரொம்ப தெளிவாக சொன்னது என்னன்னா, அல்டிமேட் ரெஸ்பான்சிபிலிட்டி அட் தி எண்ட் ஆஃப் த டே அது வந்து காவல்துறை, தமிழக அரசு தான் அதோடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை அவங்க வந்து அங்கே அசாதாரண சூழல் இருக்கு, அங்க மேலும் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் இவ்வளவு பெரிய உயிரிழப்பு நிகழும் அப்படின்னு அவங்க கணிச்சிருக்க மாட்டாங்கன்னு கூட புரிஞ்சுக்கிட்டா கூட நீங்க வந்து அங்க ஒரு அசாதாரண சூழல் ஏற்படும் அப்படின்ற ஒரு ஐயம் உங்களுக்கு இருந்திருந்தால் கூட அந்த நிகழ்ச்சிக்கு தடை போட்டிருக்க வேண்டும், தடுத்திருக்க வேண்டும் அப்படின்றது. அதுதான் வந்து தாவேகா தரப்புல ஒரு பெரிய கான்ஸ்பிரசியா அவங்க பேசுறாங்க. இல்ல, ஒருவேளை இப்ப நீங்க சொல்ற மாதிரி அன்றைய தினம் அப்ப பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வேவ் இருந்தது விஜய்க்கு. அப்ப அன்றைய தினம் இதை அவங்க தடுக்கிறாங்க அப்படின்னா கரூருக்கு போகும். ஆக்சுவலா அந்த கரூர் திட்டமிடுறதே பாத்தீங்கன்னா இங்க சென்னையில திட்டமிட்டு இருப்பாங்க, அதை கேன்சல் பண்ணிட்டு கரூருக்கு இது பண்ணுவாங்க. ஒருவேளை காவல்துறையோ தமிழக அரசோ இது வேணாம் அப்படின்னு கேன்சல் பண்றாங்க அப்படின்னா அதை எப்படி எடுத்துக்கிடுவாங்க நீங்க? அப்போ வந்து அதுவும் எகென்ஸ்ட் கவர்மெண்ட்டுக்கும் கட்சி சார்புக்கும் இருந்திருக்கும் இல்லையா? அட் தி எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு வந்து அங்க உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கும். நீங்க அதை தாண்டி வேற அவங்க எப்படி எடுத்துக்கிட்டாலும் நடக்காம இருந்ததுன்னா அது பெருசா தெரிஞ்சிருக்காது. அதான் சொல்றேன் நான். நீங்க தாவேகா வந்து அதை எப்படி வேணா எடுத்துக்கலாம், எங்களை அரசியல் ரீதியா முடக்க பாக்குறாங்க, அவங்க அப்படிதான் பயன்படுத்துவாங்க. இது தாவேகா மட்டும் இல்ல, அந்த இடத்துல வேற எந்த கட்சியாக இருந்திருந்தாலும் அப்படிதான் பண்ணுவாங்க, அது பொலிட்டிசைஸ் தான் பண்ண பார்ப்பாங்க. ஆனால் உங்களுக்கு தெரியும் இல்லையா அங்க என்ன நிலவரம் இருந்துச்சு. அப்போ அதை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்கவில்லை, அதுல கூர்ந்து போதிய கவனம் செலுத்தவில்லை அப்படின்றது தான் வந்து இருக்கிறதுலே பெரிய குற்றச்சாட்டாக இருக்கிறது. இப்போ இவர் வந்து அரசாங்க வேலையை கொடுப்பது அப்படின்றது, அப்போது அரசாங்கம் அந்த தோல்வியை ஒப்புக்கொண்டு அவங்க அதுக்கு காம்பன்சேட் பண்ணாங்க. அரசு சார்பா அவங்க வந்து அந்த தோல்விக்கு ஒரு நிவாரணமாக இந்த வேலைகளை கொடுப்பது அப்படிதான் நம்ம பார்க்க முடியும். நீங்க தூத்துக்குடியில என்ன நடந்துச்சு, அதே போல சாத்தான்குளத்துல என்ன நடந்துச்சு, ஸோ அதே மாதிரி ஒரு நிகழ்வாக தான் இதுவும் இருக்கிறது. நீங்கள் அந்த அந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவங்களெலாம் நீங்கள் போய் பார்க்கும்போது அவங்ககிட்ட தேர்தலுக்கு முன்னாடி கூட நான் போய் அவங்கள மறுபடியும் அந்த ஃபேமிலிஸ் எல்லாம் சந்தித்து பேசும்போது கடைசி வரைக்கும் அவங்களுக்கு வந்து பல கேள்விகளோடு தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க.
ஏன் வந்து இது குறித்து விஜய் பேசவில்லை அப்படின்ற கேள்விகள் அவங்ககிட்ட நிறைய இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன எல்லாருமே மாற்றி மாற்றி ஆளாளுக்கு ஒன்று சொல்கிறாங்க, தலைவர் ஒன்றும் பேசலையே அப்படின்னு அவங்களுக்குள்ள அந்த ஆதங்கம் என்பது இருந்துச்சு. அதே போல் அவங்க வந்து அந்த சென்னையில் மகாபலிபுரத்தில் அந்த ஹோட்டலில் ஒரு சந்திப்பு அப்படின்னு நடக்கும்போது இவங்களை அங்கேருந்து கூப்பிட்டு வர்றதுக்கு முயற்சிகள் நடக்கும்போது அப்போதைய ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் வந்து சென்னைக்கு இவங்க போகக்கூடாது அப்படின்னு அந்த குடும்பங்களை தடுத்து இருக்கிறார்கள். அதில் ஒருத்தர் அரசாங்க ஊழியர், அவர் சென்னைக்கு போகக்கூடாது அப்படின்னு அவரை வந்து பயங்கரமாக ப்ரெஷர் பண்ணியிருக்காங்க. அதையும் மீறி அவர் போயிருக்காரு. அவருடைய குடும்பத்தில் அவர் மனைவியை இழந்திருக்கிறார், பொண்ணை இழந்திருக்கிறாரு. அதையும் மீறி நான் போய் தலைவர் விஜய் அவர்களை பார்த்து சந்தித்து நான் இந்த கேள்விகளை எல்லாம் கேட்க வேண்டும் அப்படின்னு தான் நான் சார் போனேன், நான் என்னுடைய ஆதங்கத்தை கொட்டி தீக்கணும்னு தான் போனேன் நான் அப்படின்னு அவருடைய வார்த்தைகளில் சொல்கிறாரு. தலைவர்னு தான் சொல்கிறார் அவர். அப்போ அவர் வந்து என்கிட்ட சொன்னது என்னன்னா, நான் அந்த கூட்டத்துக்கு போகக்கூடாதுன்னு எனக்கு பயங்கர அழுத்தம் வந்துச்சு, ஆனால் அதையும் மீறி நான் அந்த கூட்டத்துக்கு போனதுனால என்னை வந்து டிமோட் பண்ணிட்டாங்க. நான் வந்து ஒரு பதவியில் இருந்தேன், அரசாங்க பதவியில் இருந்தேன், அதுலேருந்து என்னை கீழே இறக்கிட்டாங்க, எனக்கு அவ்வளவு நெருக்கடிகள்லாம் கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னாரு. தேர்தல் சமயத்தில் நீங்கள் பேசுகிறீங்களா அப்படின்னோடனே நான் பேசலை சார், ஆனால் இதுதான் உண்மை, நாளைக்கு எப்படி நிலவரம் வரும்னு தெரியாது, நாங்கள் ரொம்ப நெருக்கடியில் இருக்கோம் அப்படின்னாங்க. அப்போ அந்த 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 ஊர் மக்கள், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் ஒரு விதமான ஒரு அச்சத்துலேயே அவங்க இருந்திருக்காங்க. அவங்களுடைய வேதனையை வந்து வெளிப்படையாக சொல்லக்கூடிய அளவில் இல்லை, ஆனால் கேள்விகள் வந்து அந்த பகுதி மக்கள், அந்த பகுதி பூரா அந்த கேள்விகள் அப்படின்றது இருந்துச்சு. இன்னைக்கு முதலமைச்சராக விஜய் மீண்டும் அங்கே வரும்போது அதே ஆரவாரத்தோடு தான் மக்கள் அவரை வரவேற்றார்கள். இவர் பேசுவார் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. அங்கே வந்து ஒரு நினைவு சின்னம் வந்து வைப்பதாக அவரும் வந்து தாவேகா சார்பாக வைப்பதாக சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் வந்து அந்த மக்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கும் அப்படின்னு தான் பார்க்குறேன். ஒரு ஆறாத ரணமாகவே கரூர் இருக்கிறது. அது அவர் பேச்சிலையும் நமக்கு தென்படுது. ஏன்னா அவர் ஆரம்பிக்கும் போதே அவர் அந்த வலியும் அந்த வேதனையோடு தான் ஆரம்பிக்கிறார். ஒரு ஆக்ரோஷமும் தெரிகிறது, அந்த ஒரு கோபமும் தெரிகிறது அவருடைய ஸ்பீச்சில் அப்படின்னு பார்க்குறேன். இல்லை, வழக்கு விசாரணையில் இருக்குது, சிபிஐ விசாரிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னும் போது இந்த நிலைமையில் ஒரு முதலமைச்சராக இப்படியான ஒரு ஸ்டேட்மெண்ட், காவல்துறை தான் அதுக்கு காரணம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றதுன்றது சரிதானா? இல்லை, அவர் வழக்கு விசாரணையில் தான் இருக்குது. ஒரு வழக்கு விசாரணையில் இருக்கும்போது அது பொதுவாக கிட்டத்தட்ட ஒரு வாரங்களுக்கு முன்பாக அமைச்சர் ஆதவர்ஜுனா பேசின அதே துணியை வேற ஒரு ஸ்லாங்ல அவர் சொல்றாரு. இல்லை, வேற ஒரு மாடுலேஷன். இதுதான் அவங்களுடைய நிலைப்பாடு. இதை தான் அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டாகவும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அங்கே சிபிஐட்ட என்ன ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்களோ அதே விஷயங்களை தான் வந்து பொது மேடைகளிலும் அவர்கள் பேசியிருக்கிறார். எனக்கு ஒரு மாறுபட்ட கருத்து அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரு ஆதவர்ஜுனா அவர்கள் பேசினது வந்து ஒரு பழிவாங்கும் நடவடிக்கையில நாங்க வந்து ஈடுபட போகிறோம் அப்படின்ற ஒரு கணக்கு இருக்கு, ஒரு கணக்கு தீர்க்க வேண்டிய ஒரு கணக்கு இருக்கு அப்படின்ற ஒரு இதுல அவர் பேசுறாரு. அது வந்து சரியான ஒரு அணுகுமுறை கிடையாது. அதாவது நீங்க அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி வழங்க கிடைக்கணும், அவங்களுக்கு நிவாரணம் கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து யாருக்கு எந்த விதமான ஆனால் அது ஒரு பழிவாங்கும் உணர்ச்சியோட நீங்க செய்வது அப்படின்றது வந்து ஒரு அரசாங்கமாக இருந்து கொண்டு, ஒரு அமைச்சராக இருந்து கொண்டு நீங்க அந்த நடவடிக்கையில ஈடுபடக்கூடாது அப்படின்றதுதான். இதுல எங்கேயுமே இது விவாதமாவே வரல இல்லையா? வழக்கு ஒரு பக்கம் இருக்குன்னா கூட தாமதமா வந்ததுதான் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்றது விவாதமா எங்கேயுமே வரமாட்டேங்குது. இவங்க அவங்களோட வசதிகளுக்கு ஏத்தாப்புல காவல்துறை மட்டுமே குறை சொல்றாங்க அப்படின்றது சரிதானா? அது சரியா? அதாவது தாமதம் ஏற்பட்டுச்சு அப்படின்றத அவங்களும், நாங்க அங்க வர்றதுக்கு எங்களுக்கு கொடுத்த டைம் இல்ல, அது ஒரு அறிக்கை வெளியிடுறாரு 12 மணிக்கு அப்படின்னா அதுதான் டிஸ்பியூட். 12 மணின்றாங்க, காலையில இருந்தே அங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. அதுதான் டிஸ்பியூட். அது வீக்கெண்ட், சனிக்கிழமை அது அப்படின்னும் போது வேலை முடிச்சு வர்றவங்க, ஏற்கனவே இங்க காத்திருந்தவங்க அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா கூட்டம் கூடிக்கிட்டே இருக்கு. இது ஏன் நிகழ்ந்தது அப்படின்னா அவர் வரும்போது தாமதமானதுனாலதான் அந்த பிரச்சனை ஏற்படுது. கண்டிப்பா அதுதான் டிஸ்பியூட். அதுதான் வந்து விசாரணையில இருக்கிறது. இவர் தாமதமாக வந்தார், ஏன் தாமதமாக வந்தார், அந்த கேள்விகள் எல்லாம் வந்து சிபிஐ கேட்டிருக்கிறது. அதாவது திரு விஜய் அவர்களிடம் கேட்டிருக்கிறது, பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய புஷி ஆனந்த் அவர்களிடம் கேட்டிருக்கிறது, ஆதவர்ஜுனாவிடம் கேட்டிருக்கிறது, நிர்மல்குமாரிடம் கேட்டிருக்கிறது, அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளிடமும் கூட அவங்க வந்து கூப்பிட்டு கேள்விகளை கேட்டிருக்காங்க. அப்போதைய ஏடிஜிபியாக இருந்த எலண்டோ டேவிட்சன் அவர்களிடமும் விசாரணை நடந்திருக்குது. எல்லா மட்டங்கள்லையும் அந்த விசாரணை நடந்திருக்கு. அதுதான் வந்து சிபிஐயுடைய ரிப்போர்ட்டில் நமக்கு தெரியும். அங்கே என்ன நடந்திருக்கிறது அப்படின்றது முழுமையாக ஒரு விசாரணை அப்படின்றது முதல் முறையாக சிபிஐ தான் அது செய்கிறது. ஏன்னா அதுக்கு முன்னாடி அவங்க ஜஸ்டிஸ் அருணா ஜெகதீஷன் கமிஷன் போட்டாங்க. அவங்க தமிழில் அந்த விசாரணை நடைபெறவில்லை. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி
திரு அஸ்ராகார் அவர்களுடைய தலைமையில் ஒரு விசாரணை வந்து நடத்தணும்னு பார்த்தாங்க, அதுவும் வந்து நடக்கல. அப்போ அந்த விசாரணையில தான் இப்போ என்ன விஷயம்னா, நீங்க ஒரு கருத்து சொல்றீங்க, நான் ஒரு கருத்து சொல்றேன், இதுதான் வந்து இல்ல நாங்க சொல்றதுதான் உண்மை, நீங்க சொல்றதுதான் உண்மை, இப்படிதான் வந்து அது இருக்கிறது. ஒரு அஃபிஷியல் வெர்ஷன் இருக்கு, டிவிகே வெர்ஷன் இருக்கு. இதை வச்சு தான் டிபேட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போதான் முதல் முறையாக முதலமைச்சராக பதவியேற்றதுக்கு பிறகு ஜோசப் விஜய் இந்த விஷயங்களை பற்றி பேசியிருக்கிறார், வெளிப்படையாக பேசியிருக்கிறார். அவர் அதை வந்து ஒரு சதி அப்படின்னு தான் நம்புறாரு. அதனால தான் அந்த விஷயங்களை வந்து வெளிப்படையாக கரூருக்கு போய் பேசி ஆக வேண்டும் அப்படின்னு பேசியிருக்கிறார் அப்படின்னு தான் பார்க்குறேன். நிறைவா ஒரு கேள்வி, ஊழலற்ற ஆட்சி தரோம் எல்லா துறையிலும் இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயுமே லஞ்சம் கிடையாது அப்படின்னு சொல்றாரு, எங்கேயுமே லஞ்சம் இல்லாத ஒரு சுத்தமான ஆட்சியை கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னாரு. ஊழலற்ற ஆட்சி அப்படின்றது சாத்தியம் தானே, அது நடைமுறைக்கு வந்துருச்சுன்னு பார்க்குறீங்க? இது ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான கேள்வி. அதாவது ஊழலற்ற ஆட்சி இருக்க வேண்டும் அப்படின்றது ஒவ்வொருவருடைய விருப்பம். அப்படி சொல்லியிருந்தா அப்புறம் அன்றைய முதலமைச்சர் நீங்க பேசும்போது பாத்தீங்கன்னா ஊழலற்ற ஆட்சி வந்துருச்சுன்ற அடிப்படையில் இது எல்லோருடைய விருப்பம். ஆனால் ஒட்டுமொத்தமாக அரசாங்கத்தில இருந்து ஊழலை ஒழித்து விட முடியுமா அப்படின்னா கிளைம் பண்ணலாம், முற்றிலுமாக ஒழிக்க முடியாது. ஆனால் என்ன நடந்திருக்கிறது இந்த 50 நாட்கள்ல என்ன நடந்திருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்ட்டி ஃபண்ட் அப்படின்ற பேர்ல அந்த ஃபண்டை வந்து வாங்க மாட்டோம் அப்படின்றாங்க. கான்ட்ராக்டர்ஸை கூப்பிட்டு ஓப்பனாக பார்ட்டி ஃபண்ட் நீங்கள் கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இபியில் சொல்லியிருக்காங்க, பிடபிள்யூடியில். பார்ட்டி ஃபண்ட் அப்படின்ற டெர்மினாலஜியே இப்போதான் விவாதத்துக்கு வருது. எஸ், இப்போதான் முதல் முறையாக பார்ட்டி ஃபண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை சட்டமன்ற ரெக்கார்ட்ஸில் பார்ட்டி ஃபண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் பதிவாகி இருக்கிறது. இப்போதான் அது விவாதமாகிறது. பார்ட்டி ஃபண்ட் இருந்தது எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கும் எனக்கும் பிஎஃப் அப்படின்னா ப்ராவிடென்ட் ஃபண்ட் தெரியும். இங்க அப்படின்னா அரசியல்வாதிகளுக்கு பார்ட்டி ஃபண்ட் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ஒவ்வொரு இதுலயும் வந்து வெவ்வேறு கமிஷனை வச்சு வாங்கிட்டு இருந்தாங்க, டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் அதெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு அந்த ஃபண்டை வாங்காதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் ஒரு பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் இருக்கு அப்படின்னா உண்மையிலேயே அது வந்து வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். வெளிப்படையாக சொல்றாங்க, நீங்க பார்ட்டி ஃபண்டு கொடுத்து ஏமாந்துருந்தீங்கன்னா அல்லது பார்ட்டி ஃபண்டு கொடுத்து உங்களை ஏமாற்றப்பட்டு இருக்கிறீர்கள் அப்படின்னா நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க, நாங்கள் நடவடிக்கை எடுத்து அந்த பணத்தை திருப்பி வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு உத்தரவாதமும் கொடுக்கப்படுகிறது டிபார்ட்மெண்ட்ஸ் கிட்ட இருந்து. இது ஒரு விஷயம். ரெண்டாவது பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்பாயின்மெண்ட்ஸ்க்கு பணம் வாங்குறது. நீங்கள் இந்த பணத்தை வந்து ஒரு டிரான்ஸ்ஃபருக்கு இவ்வளவு தொகை அப்படின்னு நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு டாரிஃப் இருக்குது. ஏஇ போஸ்டிங்ஸு ட்ரான்ஸ்ஃபர்னா 20 லட்ச ரூபாலேருந்து 25 லட்ச ரூபா வரைக்கும். அது ஏரியா வைஸ் டிபெண்ட் ஆகும். இப்போ நீங்கள் ஒரு ஸ்டேஷன்லேருந்து ஒரு சப்ஸ்டேஷனுக்கு வரணுன்னா 7 லட்ச ரூபாலேருந்து 10 லட்ச ரூபா வாங்குறாங்க. அப்போ இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர்ஸ் போஸ்டிங்ஸில் உங்களுக்கு ஏகப்பட்ட பணம் என்பது சுருட்டப்பட்டிருக்கிறது, லஞ்சமாக பெறப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி வந்து அந்த டிரான்ஸ்ஃபர்ஸ் போஸ்டிங்ஸ்லாம் வந்து காசு வாங்காமல் மேக்ஸிமம் எப்படி போட முடியுமோ அதெல்லாம் பண்ணுறாங்க. லீகல் டிபார்ட்மெண்ட்டில் அந்த மாதிரி தான் பல புகார்களும் இப்போ வருது. ஏன்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு காலங்காலமாக இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை. ஒரு 50 வருஷம் உங்களுக்கு இப்படியே ஒரு செட்டப்பில் இருந்துட்டு திடீரென்று இதெல்லாம் மாற்ற முடியுமா, ஒரு 50 நாளில் மாற்ற முடியுமா அப்படின்னா முடியாது. ஆனால் அதற்கான முயற்சிகள் தொடங்கிவிட்டன. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு இபி கனெக்ஷன் நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா அந்த இபி கனெக்ஷன் வாங்குறதுக்கு நீங்கள் ஒரு தொகை கொடுக்க வேண்டும். ஒரு லேண்டை ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னா அதற்கு ஒரு தொகை அப்படின்றது நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு டாரிஃப் இருக்குது. பெரிய பெரிய நிறுவனங்கள் வந்து கோடிக்கணக்கில் கொடுக்குறாங்கன்னா சின்ன சின்ன ஆட்கள்கிட்ட 50 லட்ச ரூபா 25 லட்ச ரூபான்னு பிடுங்குறாங்க. இதெல்லாமே வந்து ஒரு செட்டப் என்னன்னா, மேலேருந்து கேட்குறாங்க சார் அதனால் நாங்கள் வாங்குகிறோம் சார்ன்றாங்க. இப்போ மேலேருந்து வாங்க வேணான்னு சொல்கிறாங்க சார் அதனால் நாங்கள் கலெக்ட் பண்ணுறதில்லன்னு சில இடங்களில் சொல்கிறாங்க. சில இடங்களில் இன்னும் அதிகாரிகள் வாங்கி கொண்டு தான் இருக்கிறார்கள். அவர்களை எப்படி கட்டுப்படுத்துவது அப்படின்னு பார்க்கணும். இன்னைக்கு திரு ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சராக சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம், அதாவது சமீபத்தில் நீங்கள் வந்து எந்த அரசியல் கட்சி தலைவரும் ஒரு மேடையில் நீங்கள் லஞ்சம் கொடுக்காதீங்க, லஞ்சம் கொடுத்தாங்கன்னா யாராவது கேட்டாங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு மக்களை வந்து எம்பவர் பண்ணக்கூடிய ஒரு நடவடிக்கை அப்படின்றது பொதுமக்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். நாளைய தினம் உங்ககிட்ட யாராச்சும் பணம் கேட்டாங்கன்னா முதலமைச்சர் இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு திருப்பி நீங்கள் ஒரு கேள்வியை கேட்டீங்கன்னா ஒரு நெருக்கடி வந்து அந்த அதிகாரிகளுக்கு உருவாகும். நீங்கள் அரசியல்வாதிகளை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு நடவடிக்கை அவங்க இன்டர்னலாக எடுக்கிறாங்க. அமைச்சரவையிலேருந்து எல்லார்ட்டையும் கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அமைச்சரவை கூட்டங்கள்லாம் நடந்து முடிந்ததுக்கு பிறகு கூட்டணி கட்சிகளில் இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகிகளை கூப்பிட்டு, முக்கியமான அமைச்சர்களை கூப்பிட்டு பேசும்போது முதலமைச்சர் சொல்லியிருக்காரு, நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறது ஒன்று தான்,
ஒரு க்ளீன் கவர்னன்ஸ் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுங்க. நீங்கள் ஹேண்டில் பண்ணுற போர்ட்ஃபோலியோலாம் ரொம்ப சென்சிட்டிவான போர்ட்ஃபோலியோ. இப்போ இருக்கக்கூடிய என்னுடைய அமைச்சரவை சகாக்கள்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் குறைவாக இருக்கிறது. அவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காரு. இன்னைக்கு இந்த கேபினெட் மீட்டிங் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய சில மந்திரிகளை அழைத்து பேசியிருக்கிறார். நீங்கள்லாம் வந்து மூத்த முன்னோடிகளாக இருக்கிறீர்கள், அரசியல் அனுபவம் இருக்குது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, உங்ககிட்ட இருக்கக்கூடிய துறைகள்லாம் வந்து ரொம்ப முக்கியமான துறைகள், சென்சிட்டிவான துறைகள். என் கூட இருக்கக்கூடிய அமைச்சரவை சகாக்களுக்கு, எங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சரவை சகாக்களுக்கு நீங்கள்லாம் முன்னோடியாக இருக்க வேண்டும், வழிகாட்ட வேண்டும், அவங்களுக்கெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும். இன்றைக்கி வந்து ஒரு க்ளீன் கவர்மெண்ட்டை கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்போ அந்த விஷயங்களை வந்து உங்கள் துறையிலையும் அது ரிஃப்ளெக்ட் ஆகணும் அப்படின்ற அந்த வேண்டுகோளை வைத்திருக்கிறார். ஒரு க்ளீன் கவர்னன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றது அவருடைய எண்ணமாக இருக்கிறது. அதை வந்து கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அந்த வேலையை. பட் அது எந்த அளவுக்கு சஸ்டெயின் பண்ண போகிறாங்க, அதை எப்படியெல்லாம் கன்சிஸ்டண்ட்டாக அதை கொண்டு போகிறாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச். மக்கள் ஒரு இடத்துல பழக்கப்பட்டாங்கன்னு நினச்சிங்களேன், அதுக்கப்புறம் அது ஒரு தொடர் நடவடிக்கையாக மாறிவிடும். அதில் ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து நீங்கள் கடந்த காலங்களில் நடந்த போராட்டங்கள்லாம் பாருங்கள். ஆசிரியர்கள் போராட்டம், செவிலியர்கள் போராட்டம், டாக்டர்கள் போராட்டம், மற்ற பல தொழிலாளர்களுடைய போராட்டங்கள்லாம், அந்த போராட்டத்தில் ஒரு கோபம் இருக்கும், ஒரு ஆக்ரோஷம் இருக்கும். காரணம் என்னென்னா அவங்க எல்லாம் வந்து ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்கு வரும்போது அவங்கள அவ்வளோ படுத்தியிருப்பாங்க. பணம் பெற்றுக்கொண்டு தான் அப்பாயின்மெண்ட்டு, ட்ரான்ஸ்ஃபர்ஸு, இது அது ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கிறது. அப்போ இது எல்லாமே வந்து இன்றைக்கி ஒரு இடத்துல மாறுகிறது அப்படின்னும் போது ஒரு நம்பிக்கை தான் கொடுக்குது. அந்த நம்பிக்கை ஒரு 5% இருக்கும். இன்றைக்கி அவர் பேசுனதுனால அது ஒரு 25% மாறி இருக்கிறது அப்படின்னா அது 100% மாறுவதற்கு அவர் மட்டும் கிடையாது, அரசு அதிகாரிகள்லேருந்து ஆரம்பித்து அமைச்சர்கள் வரை அதே உணர்வோடு பணியாற்ற வேண்டும் அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பு. நன்றி.